சென்னையில் இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு. 19 திட்டங்களை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 28 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். SC/ST இடஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு எதிராக இன்று முழு அடைப்பு போராட்டம். அரசியல் கட்சியினர், பிற இயக்கங்கள் நடத்தும் போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்க வாய்ப்பு. தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான முதல்கட்ட கலந்தாய்வு இன்று தொடக்கம். மாணவர்கள் இன்று காலை 10 மணி முதல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என அறிவிப்பு. முறைகேடு புகார்களால் ரத்து செய்யப்பட்ட UGC நெட் மறுதேர்வு இன்று தொடக்கம். 83 பாடங்களுக்கு செப்டம்பர் 4ஆம் தேதி வரை கணினி வழியில் மறுதேர்வு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ். தலைமறைவாக உள்ள சம்போ செந்தில் கூட்டாளி கிருஷ்ணனை பிடிக்க காவல்துறை தீவிரம். திருச்சியில் அதிமுக ஆர்ப்பாட்டத்தின் போது திமுக MP கனிமொழி குறித்து அவதூறாக பேசிய விவகாரம். காந்தி மார்க்கெட் பகுதி அதிமுக செயலாளர் இரவோடு இரவாக கைது. பாதுகாப்பு குறைபாட்டால் திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் ஆவின் தொழிற்சாலையில் அசம்பாவிதம். கன்வேயர் பெல்ட் மோட்டரில் துப்பட்டா சிக்கி தலை துண்டாகி பெண் ஊழியர் உயிரிழந்த சோகம். நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழக கடலோரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை. மதுரை, திண்டுக்கல், திருவாரூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. வருண பகவான் கருணையால் மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள். ஈரோட்டில் காளிங்கராயன் வாய்க்கால் மூலம் பாசனம் பெறும் விளைநிலங்களில் நடவு பணி தொடக்கம். கிராமிய பாடல்கள் பாடி உற்சாகமாக நாற்று நட்ட பெண்கள். நாமக்கல் குமாரபாளையத்தில் காவல்துறையின் செயல்பாடுகளை அறிந்து கொள்ள காவல் நிலையத்திற்கு டூர் சென்ற பள்ளி சிறுவர்கள். காவலர்கள் ரவுடிகளை துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கும் முறையை வியந்து கேட்ட மாணவ மாணவிகள். காரைக்குடியில் நடுரோட்டில் மல்லாந்து படுத்துக்கொண்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்த போதை ஆசாமி. இம்சை தாங்க முடியாமல் பிடரியில் அடித்து விரட்டிய கவுன்சிலர். இரு நாட்டு பிரதமர்கள் சந்திப்பில் இந்தியா, மலேசியா இடையே 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்து.
மலேசியாவின் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கவும் ஒப்பந்தம். வயநாடு பேரழிவால் கேரளாவில் இந்த ஆண்டு ஓணம் கொண்டாட்டங்கள் ரத்து. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. மருத்துவ மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு கொல்கத்தாவில் நீடிக்கும் போராட்டம். தீப்பந்தங்கள், மெழுகுவர்த்திகள் ஏந்தி இரவில் பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள். மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மாற்றம். வங்கதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையால் ICC நடவடிக்கை.